guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு Hello Kitty makeup brushes பத்தி பேச போறோம். இது நான் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணியிருந்தேன். பட் ஆனா அது எப்படி யூஸ் பண்றதுன்ற வீடியோ வந்து நான் இப்போ காட்ட போறேன். இந்த brushes வச்சு எப்படிலாம் நம்ம டிஃபரெண்டா யூஸ் பண்ணலாம். and also வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான travel kit. நான் வந்து இது ஒரு 5 இயர்ஸா வச்சிருக்கேன். அப்ப நான் வாங்கும்போது வந்து 700க்கு வாங்குனேன். இப்போ இது வந்து 100 200க்குலாம் கிடைக்குது. பட் இது வந்து ஒரு குட் குவாலிட்டியான ப்ரஷ். எதனால சொல்கிறேன்னா இதோட ப்ரிசல்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு 100 200 நம்ம வாங்குறதுனால ரொம்ப லோ குவாலிட்டி ப்ரஷஸ் மாதிரியும் இருக்காது, நல்ல ப்ரீமியம் ப்ரிசல்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நான் 5 இயர்ஸாக வச்சுட்ருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்தது கிடையாது. ஸோ அது இன்னைக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை காட்ட போகிறேன். அண்ட் ஐம் வெரி சாரி, நான் கொஞ்ச நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஐ காட் லைக் ஃப்ளூ வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால தான் லைக் ரொம்ப டல்லாக இருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு நார்மல் லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ப்ரஷஸ் வச்சு நான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து ரீசெண்டாக வந்துட்டு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கு. நான் வந்து செப்டம்பர் 2016 வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போத்துலேருந்து இப்போ கரெக்டாக செப்டம்பர் மந்த்து. ஸோ 5 இயர்ஸ், எக்ஸாக்ட் 5 இயர்ஸில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கு. ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் எனக்கு இவ்வளோ வருஷம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதற்கு நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. எஸ், இன்ட்ரோ ரொம்ப பெருசாக போகுது, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்க ப்ரஷஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரஷ் கிட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களோட ரெக்கமெண்டேஷன் இது வாங்கினேன் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 7 ப்ரஷஸ் இருக்கும். எல்லாமே ரொம்ப குட் குவாலிட்டியான ப்ரஷஸ். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி என்னோட ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரைமர் வந்து லாரியலோட beige masique ப்ரைமர். போர்ஸ் இருக்குல்ல, நீங்கள் மட்டும் போட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து நைக்காவோட skingenius ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கன்சீலர் ஃபர்ஸ்ட் போடலான்னு நினச்சேன். சரி, ஓகே. இது வந்து நைக்கா ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இந்த கபூக்கி ப்ரஷ் மாதிரிலாம் இல்லாமல் நார்மல் ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ இது வந்து நான் ப்ரஷ்லேயே எடுத்துக்கலாம். டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கிட் எனக்கு எதனால ரொம்ப பிடிக்கும்னா இதுலேயே எல்லா ப்ரஷஸும் இருக்குது. நம்ம வந்து ரெகுலர் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணுன்னா கூட நம்ம வந்துட்டு இதை போட்டுட்டு போயிடலாம். இல்லை ஒரு 1 டே ட்ரிப் ஒரு 2 டே ட்ரிப் மாதிரி எங்கேயாச்சும் போகிறோன்னா கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். கன்சீலர் நெக்ஸ்ட் வந்துட்டு எலேகல் ப்ரோ கன்சீல் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட ஃபவுண்டேஷன் இருக்குது என் கையில். சரி, டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலரும் நான் வந்துட்டு வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் கன்சீலருக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு மீடியம் சைஸ்டு ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குது. இது வந்து நான் கன்சீலருக்கு யூஸ் பண்ண போகிறேன். வாவ், வெரி நைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் செட் பண்ணிடலாம். ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து மேப்ளினோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபிட் மீ லூஸ் பவுடர். இது ரொம்ப ஒரு குட் பவுடர். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்ன, இந்த ப்ரஷ் வந்து நம்ம ப்ரான்சர் யூஸ் பண்ணலாம், ப்ளஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது ஒரு மல்டி டாஸ்க் ப்ரஷ் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து செட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு அண்டர் ஐஸ் செட் பண்ணிவிட்டு எப்பவுமே வந்து ப்ரஷ்ஷை நம்ம இப்படி தேய்க்காமல் ப்ரெஸ் பண்ணோன்னா
ரொம்ப நல்லா வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப் பண்ணிடலாம். ஐ மேக்கப்புக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ரோசே இன் தி ஏர் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணலாம்? ஓகே, இதுலேயே ஒரு மீடியம் சைஸ்டு அந்த நெக்ஸ்ட் சைஸ் அதோட ஒரு சின்ன சைஸ் ப்ரஷ் ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணேன், இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். சரி, ஓகே, இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல பிக்மெண்டடான ஒரு பேலட் அண்ட் இந்த ப்ரஷ்ஷும் நல்லா பிக் பண்ணுது கலரை. ஸோ நான் இந்த லுக் தான் ஸ்பெசிஃபிக்காக போகணுன்னு இல்லை, சும்மா ரேண்டமாக இந்த ப்ரஷ்க்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்ன ஒன்றுனா பிளெண்டிங் ப்ரஷ் கிடையாது, இதில் பிளெண்ட் பண்ண கஷ்டம். பட் இட்ஸ் ஓகே, we can use our fingers. ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரஷஸ் பற்றி ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த கிட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ஆல்சோ, ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஸோ நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ரொம்ப லைட்டாக. ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ரிங் ஃபிங்கர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரௌன் ஷேடோ, இங்கே ஒரு ப்ரௌன் ஷேடோ இருக்குல்ல, இதை வச்சு என்னோட அண்டர் வாட்டர் லைனில் என்னோட ஆல்ரெடி நான் பிங்க் அப்ளை பண்ணியிருக்கேன்ல அதுக்கு கீழே அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இது அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து ஐஸ் வந்து ஓப்பனிங்காக தெரியும். இது வந்து ஒரு ரேண்டம் லுக். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் காஜல் யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் காஜல் எதுவும் அப்ளை பண்ணல. கொஞ்சம் ஐஸ் வந்து ஓப்பனிங் நல்லா ஓப்பனாக தெரியும். இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் வந்து கீழே யூஸ் பண்ணால். நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. மஸ்காராக்கு வந்து லாரியலோட லாஷ் பேரடைஸ் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் பார்த்துடலாம். ஐப்ரோஸ்க்கும் நான் வந்து அந்த பேலட்டில் இருக்க டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ண போகிறேன். அதே ஐஷேடோ பேலட்டில் இந்த டார்க் ப்ரௌன். இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அவங்க வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரஷ் வச்சு என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். நான் ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பிக்மெண்ட்ஸு. ஸோ யா, ஸோ இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் ஐலைனரும் அப்ளை பண்ணலாம், ஜெல் ஐலைனர், இல்லைனா ஸ்மச் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ரஷ் ஐப்ரோஸ் அப்ளை பண்ண ரொம்ப பிடிக்கும். சரி, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலரை வந்து பிளெண்ட் பண்ணுது பாருங்கள். நைஸ் நோ? ஸோ நான் ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணலை ஐப்ரோஸை, ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் இது ஃபில் பண்ணலை, இது பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ரஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ யா, ஸோ ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கடைசி ஒரு ப்ரஷ் இருக்குது, இது வந்து லிப் ப்ரஷ். பட் ஆனால் நம்ம லிப்ஸ்டிக் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் வந்து அதை யூஸ் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து என்னோட இன்னர் கார்னர் ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹைலைட்டருக்கு நான் வந்து இந்த நைக்காவோட க்ளோ கெட்டர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்க இந்த ரோஸ் கோல்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் எடுத்து நம்ம இன்னர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப பாயிண்டியாக இருக்கும், அதனால நமக்கு வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும் ஹைலைட்டரை. ஸோ ஐப்ரோ
போன் கிட்டேயும் வந்து இதையே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷ் வச்சு. லிப்ஸில் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்னும் ப்ரான்சர் ப்ளஷ்லாம் பண்ணணும்ல. ஸோ ப்ளஷ் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ளஷ்ஷும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ப்ரான்சருக்கு வந்து பெனிஃபிட்டோட ஹூலா ப்ரான்சர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதே ப்ரஷ் நான் பவுடருக்கு யூஸ் பண்ண ப்ரஷ் லைட்டாக எடுத்துட்டு டேப் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரான்சர் ஸோ இதே நான் வந்து நோஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை வந்து இப்படி பிஞ்ச் பண்ணிவிட்டு நோஸ் கான்டர் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஷ்க்கும் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ப்ளஷ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணோம்ல. ஸோ நான் வந்து நைக்கா அதே ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோம்ல அந்த ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ண போகிறேன். லைட்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணலாம். So we are done. So next வந்து lipstick வந்து நான் Loreal-ஓட She's So Matte என்ற லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இப்போ வர்றது கிடையாது, பட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து ஹலோ கிட்டி ப்ரஷ் வச்சு க்ரியேட் பண்ண ஒரு லுக். இது வந்து இன்னும் கூட நம்ம பெட்டராக பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் லுக் வேணுன்ற இது பண்ணேன். இன்னும் கூட நம்ம வந்து ஸ்மோக்கி ஐஸோ இல்லை எந்த மாதிரி லுக்ஸ் வேணாலும் இது க்ரியேட் பண்ணலாம். ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இல்லாதது தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம இவ்வளோ பே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப வர்த்துன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரஷ் கிட் இது அண்ட் ரொம்பவும் வர்த் இட். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. அண்ட் கிட்ஸ் வந்துட்டு மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, கிட்ஸ்க்கு ஒரு குட் குவாலிட்டி ப்ரஷ் கிட் நீங்கள் வாங்கணுன்னா தாராளமாக இதை வாங்கலாம். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸாக தான் நான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான ஷெட்டிங்கும் கிடையாது. நிறைய வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். எந்த விதமான ஷெட்டிங் கிடையாது. ஒரு ரஃப் கூட ஆகலை இந்த பிரிசில்ஸ். ரொம்ப நல்ல ப்ரஷ் கிட் இது. நான் இதோட பக்கா ரிவ்யூ பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல போன வருஷம். அதோட ரிவ்யூ லிங்க் வந்து நான் ஐகார்டில் போடுறேன், எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது வந்து எல்லா வெப்சைட்லேயும் கிடைக்கும். இது ஒரு பேசிக் ப்ரஷ் கிட். நான் வாங்க போகும்போது வந்து நான் ஈபேல வாங்கினேன். அப்போ வந்து என் ப்ரஷ் கிட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா எல்லாத்துலேயுமே இது கிடைக்குது. ஸோ யா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.